ராசின்னு சொன்னாலே என்னுடைய அன்பிற்குரிய ராசி. இந்த மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக பழகக்கூடியதில் ரொம்ப வல்லவர்கள். இந்த மிதுன ராசிக்கு இப்போ என்ன இருக்குன்னா, குரு தனித்த குரு ராசியில் இருக்கார். அந்தணன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அந்தணன் இங்கே சொல்லக்கூடியது குரு பகவான். அவர் தனியாக இருக்கக்கூடாதுங்க, ஒரு ராசியில் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அதுலேயும் அது ஜென்ம ராசியாக இருக்குது. அப்போ இந்த குரு பகவான் தனிமையில் இருக்காருங்க எங்கள் ராசியில் அப்படின்னா, குரு பகவானுடைய தன்மைகளை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் கேரக்டர் நிறைய மேட்ச் ஆகி போகும் குரு பகவானுடைய கேரக்டரில். ஏன்னா நீங்கள் பிறருக்கு உதவக்கூடிய கேரக்டர். ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருந்தால் சால்வ் பண்ணி விடக்கூடிய கேரக்டர் நீங்கள். இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாரோ, ராசியில் இருக்கும்போது நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவார். உங்களுடைய அட்வைஸ்னால பலர் உயர்வாங்க. அதனால தான் அந்த கேரக்டர் மேட்ச் ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன். 7ஆம் இடத்திற்குரிய குரு ராசியில் உட்கார்றது ரொம்ப விசேஷம். இப்போ என்ன ஆகுதுன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு ஃபினான்ஷியலாக கடந்த 2000லேருந்தே நான் பார்க்குறேன், 2020லேருந்தே பார்க்குறேன், கடந்த 5 ஆண்டுகளாக ஃபினான்ஷியலாக ரொம்ப பாதிக்கப்பட்ட ராசியில் மிதுன ராசி உண்டு.